முல்லையில் கண்ட காட்சிகளெல்லாம் சொல்லையில் வலிக்கிறதே, அதை கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. வணக்கம் வாங்க. வணக்கம். இன்றைக்கு வழி இருக்கீங்க. இன்றைக்கும் ஒரு பாட்டு எழுதி பாடுவோம் அப்படி என்று யோசிச்சேன். வரியெல்லாம் எழுதியாச்சு. அதான் இந்த 4 முன்வரி தான் எழுதினான். முல்லையில் கண்ட காட்சிகள் எல்லாம் சொல்லையில் அந்த மாதிரி. முல்லையில் கண்ட காட்சிகள் எல்லாம் சொல்லையில் வலிக்கிறது, அதை கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. நல்ல உணர்வாக இருக்குங்க. நாங்கள் அது மறந்தாலும் நாங்கள் அவைகளுக்கு ஒரு ஞாபகப்படுத்தி அந்த வலியை மனசில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வரி போட்டிருக்கேன். அடுத்தது நீங்கள் ஒரு வரி சொல்லுங்க பாப்பா. இதை கற்பனை ஒன்றோ கனவுகள் ஒன்றோ எண்ணிட வேண்டாம். அப்படி இது கற்பனை இல்லைங்கிற வலி. இதை நித்தமும் எங்கள் இரத்தத்தில் ஓடும் சத்திய வார்த்தை. நல்ல வரி. அப்படி போடுவோம். இதை கற்பனை என்றோ கனவுகள் என்றோ கனவுகள் எண்ணிட வேண்டாமே. எண்ணிட வேண்டாமே. இது நித்தமங்கள் ரத்தத்தில் ஓடும் சத்திய வார்த்தைகள். இது நித்தமங்கள் ரத்தத்தில் ஓடும் சத்திய வார்த்தைகள். ரத்தத்தில் ஓடும் சத்திய வேதனை. சத்திய வேதனை என்று வேதனை வேதனை என்று. அடுத்து இன்னொன்று போடுங்க. இப்படி ஒரு வழி இனியொரு தடவை வந்தால் தாங்காது. இப்படி ஒரு வழி இனியொரு தடவை வந்தால் தாங்காது. ஈழப்பறவைகள் பதுங்கு குழிகளில் இனியும் தூங்காது. ஈழப்பறவைகள் பதுங்கு குழிகளில் இனியும் பதுங்கு குழி பங்கருக்கு இனியும் தூங்காது. பதுங்கு குழிகளில் இனியும் தூங்காது. ஏண்டா தூங்கி தூங்கி எங்களுக்கு ஏலாம போச்சு. அதுக்குள்ள இருந்து எங்களால் ஏலாம போச்சு. இனியும் தூங்காது. நிரந்தரமில்லா நிமிடங்களில் நாம் தினம் தினம் நடந்தோமே. என்ற போற வழியிலேயே கொண்டு வந்து விழுந்தோம். நிரந்தரமில்லா நிமிடங்களில் நாம் தினம் தினம் நடந்தோமே. பிளந்திட்ட உடலையும் இழந்திட்ட உறவையும் இயல்பாய் கடந்தோம். இயல்பாய் கடந்தோம். நானும் சொல்ல நீங்கள் சொல்றீங்க. இயல்பாய் கடந்தோமே. நல்ல நல்ல முல்லையில். அதுக்கப்புறம் கூட முல்லையில் படிங்க புள்ள. முல்லையில் கண்ட காட்சிகளெல்லாம் சொல்லையில் வலிக்கிறதே. முல்லையில் கண்ட காட்சிகளெல்லாம் சொல்லையில் வலிக்கிறதே, அதை கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. அதை கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. இதை கற்பனை என்றோ கனவுகளென்றோ எண்ணிட வேண்டாமே. இதை கற்பனை என்றோ கனவுகளென்றோ எண்ணிட வேண்டாமே. இது நித்தமும் எங்கள் இரத்தத்தில் ஓடும் சத்திய வேதனையே. இது நித்தமும் எங்கள் இரத்தத்தில் ஓடும் சத்திய வேதனையே. இப்படி ஒரு வலி இனியொரு தடவை வந்தால் தாங்காது. இப்படி ஒரு வலி இனியொரு தடவை வந்தால் தாங்காது. ஈழப்பறவைகள் பதுங்கு குழிகளில் இனியும் தூங்காது. ஈழப்பறவைகள் பதுங்கு குழிகளில் இனியும் தூங்காது. நிரந்தரமில்லாத நிமிடங்களில் நாம் தினம் தினம் நடந்தோமே. நிரந்தரமில்லாத நிமிடங்களில் நாம் தினம் தினம் நடந்தோமே. பிளந்திட்ட உடலையும் இழந்திட்ட உறவையும் இயல்பாய் கடந்தோமே. பிளந்திட்ட உடலையும் இழந்திட்ட உறவையும் இயல்பாய் கடந்தோமே. முல்லையில் கண்ட காட்சிகளெல்லாம் சொல்லையில் வலிக்கிறதே, அதை கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. முல்லையில் கண்ட காட்சிகளெல்லாம் சொல்லையில் வலிக்கிறதே,
அதை கொல்லையில் வைத்து பூட்டியதேனோ சொல்லடா என் தமிழா. மட்டும் சரியா மட்டும் சரி. அந்த இடத்த நீங்கள் அந்த இதாக பாடினீங்களா, அதே நல்லா இருந்தது இந்த இடம். இல்லை, எங்களோட வரியை வந்து நாங்கள் வார்த்தைகளால் சொல்லலாது. அந்த வரியை வந்து அந்த மக்கள் தான் வேதனைப்பட்ட அந்த அவைகளுக்கு வந்து எப்படித்தான் நாங்கள் சொன்னாலும் அது ஆற்றுப்படுத்தலாது. முதல் போட்ட காணொலியிலே வேணால் அதுக்கான வரவேற்பு நல்லா இருந்தது. உண்மையிலேயே என்னோட பழைய ஞாபகங்கள்லாம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். உண்மை நல்லா இருந்தேன். உங்களுக்கு அந்த மட்டும் உங்களோட குரலுக்கும் நல்ல இது அந்த வலிகள் தாங்கிய நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவங்கள்லானே எப்பயும் இல்லை. அந்த காலப்பகுதியில் வந்து இறுதி காலத்தில் அந்த யுத்த காலத்தில் வந்து ஒவ்வொரு உயிரிழப்பு நடக்கையும் வந்து எங்களுக்கு இந்த பத்திரிகைகள் அப்போ இந்த இதெல்லாம் இல்லை, இந்த சின்ன சின்ன ஊடகங்கள் எல்லாம் இல்லை. நியூஸ்களில் வரும் சக்தி டிவி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதழ் வரும். அப்போ நாங்கள் இந்த பத்திரிகைகளில் பார்க்க ஒவ்வொரு நாளும் நிறைய சாவுகளைத்தான் நாங்கள் பார்ப்போம். அந்த ஒவ்வொரு நாளும் அது குழந்தைகளாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நிறைய இழப்புகளை வந்து பார்த்து எங்களோட மனங்கள் எல்லாம் சலிச்சு போச்சு. அப்போ அந்த சிச்சுவேஷனில் இருந்த அந்த மக்களுக்கு வந்து நிறைய வலிகள் இருந்திருக்கும். அதான் இப்போ உங்களோட பாட்டில். நன்றி அண்ணா. என்னடா இப்போ இது எழுதினதுக்கு காரணம் வந்து இப்படி இன்னொரு தடவை நடந்தேன்டா தாங்கிறதுக்கு மக்கள்கிட்ட சக்தி இல்லை. உண்மைக்கும் அந்த பதுங்கு குழிகளுக்குள்ளே இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கை வெளியில் வந்து நாங்கள் சொல்லலாது. அதை வந்து நிறைய இருக்கு, நிறைய துன்பங்கள். சேனல் 4 காணொலி வந்து அதில் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் அனுபவிச்சிட்டோம். அதான் சொல்லுவோம். நாளைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே 18. அப்படியும் நீங்களும் அங்கே சந்திப்பை முன்னேற்ற அந்த தூவி அமைச்சை பற்றி நாங்கள் மக்களை கொஞ்சம் சொல்லலாம் நினைக்கிறேன். அது வந்து கனடாவில் வந்து நாங்கள் அந்த இறுதிக்கால யுத்தத்தில் வந்து நாங்கள் சர்வதேசத்திட்ட தான் கையேந்தி நின்று நாங்கள் எங்களுக்கு தீர்வு தாங்க தீர்வு பெற்று தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காலத்துக்கு பிறகு கனடான்ற ஒரு ஒரு சுதந்திரமான நாட்டில் வந்து எங்களுக்கு ஈழ மக்களுக்காக ஒரு நினைவு தூவி ஒன்றை நிரூபிச்சிருக்குன்னு. அதில் வந்து நிறைய வரலாறு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதில் பதியப்பட்டிருக்கு. அது இனி ஆராய்ச்சி பார்க்க நிறைய இருக்கும். அது வந்து ஒரு அங்கீகாரம் தான். அது என்ன சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறேன். கண்டிப்பாக அந்த என்னதான் இங்கே இந்த விமர்சனம் விழுந்தாலும் கூட அது ஒரு அங்கீகாரம். வேற முதலாக இந்த மே 18 இந்த ஒரு இனப்படுகொலை தினமாக கனடா அங்கீகரிச்சிருக்கின்ற அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அது வெற்றியை விட அது ஒரு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறுதல், குறைந்தபட்ச ஆறுதல், உண்மைக்கும் ஆறுதல். நல்ல விஷயம். இப்படி நிறைய இப்போ என்னடா இப்போ சில பேர் இதை பற்றி கதைக்க வலிக்கிறேன் சொல்லுவேன். சிங்கள மக்கள் கூட இது தொடர்பான ஆழம் சில பேருக்கு விளங்கி அன்றைக்கு ஒரு அண்ணா சொன்னார், தங்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு வழியாகத்தான் இருக்குன்னு சொன்னேன். இல்லை, அதை வந்து சிங்கள சகோதரர்களுக்கு வந்து தவறான ஒரு செய்தி கடத்தல்களாக தான் போயிருக்கு. இப்போ அவியல் வந்து எங்களோட ஒரு உரையாடல்கள் மூலமாக அவியல் எங்களோட நட்புகளை தெரிஞ்சு கொண்ட பிறகு அவியல் என்ன தெரிய வருது. ஏன்னா இது ஒரு சமூகம் அனுபவிக்க முடியாத கொடுமை. கண்டிப்பாக அனுபவிக்கக்கூடாத வார்த்தையால் சொல்லி அதை ஆற்றுப்படுத்த முடியாது. அதாவது சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள் நான் ஒரு அண்ணா கேட்டேன். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த முள்ளிவாய்க்கால் அனுபவித்த கொடுமைகள்லாம் பார்க்க முகாம்களில் சில பேர் நிறைய கொடுமைகள், இந்த தண்ணி கிடைக்காத ஒரு தண்ணி சாப்பாடு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருந்த ஆட்களுக்கு வந்து 70,000 பேர் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த சாப்பாடுகள் வந்து பட்டியும் சாவே நிறைய வந்து நிறைய அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். உண்மையிலேயே அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த பாடல்கள் உங்களுக்கு அமையும். தொடர்ந்துமே நீங்கள் இந்த இப்படி பாடலை பாடணும், உணர்வுபூர்வமான பாடல். கண்டிப்பாக நாங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து எங்களோட வரிகளாக்கி நாங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தோட கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நன்றி.